World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா மற்றும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கக்கூடிய அற்புதமான வகுப்பு பெயரியல் வகுப்பு வருகின்ற 24ஆம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை முழு நாள் வகுப்பாக ஜூம் மூலமாக நடக்க இருக்கு. சரி, இந்த வகுப்பில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஜாதக ஆய்வுகள்லாம் பார்க்க முடியுமா? பார்க்கலாம் சார். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நமக்கு எல்லாத்துக்குமே தமிழகத்தை ஆண்ட சிங்கப்பெண் என்று சொல்லக்கூடிய ஜெயலலிதா அம்மாவுடைய ஜாதகம் மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேவா? தெரியாதவர்கள் மேக்சிமம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் போடுறோம். அவங்களுடைய இயற்பெயர் வேறு, இயற்பெயர் அம்முன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதோடைய பெயர் வேறு. பட் அவங்களுடைய ஜாதக ரீதியாக அவங்களுடைய பெயர் ஜெயலலிதா அப்படின்றது ஜாதக ரீதியாக ஒரு ஜோதிட ரீதியாக, ஓகேங்களா? இந்த எப்போ பார்த்திங்கன்னா அவங்க சினி ஃபீல்டுக்கு வந்தாங்களோ அப்போது அவங்களுடைய பெயர் ஜெயலலிதா அப்படின்ற விஷயங்களை மாற்றப்பட்டது. ஓகே, அந்த பேர் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. அந்த பேர் அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. ஏன் கொடுத்தது அப்படின்றத கான்செப்ட். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், சிம்ம ராசினா சந்திரன் இங்கே இருக்கும். அப்போ இந்த சந்திரனுக்கு 12ஆம் இடத்தை சந்திரன், இந்த சந்திரன் இருக்கக்கூடிய ராசிக்கு 12ஆம் வீடு அவருடைய வீடு தான். அப்போ எப்போ இவங்க ஊரை விட்டு வெளியில் போகிறாங்களோ அப்போ இருந்து அவங்களுக்கு வளர்ச்சி அதிகம். இதுதான் அதோடைய தத்துவம். இதில் பொதுவாக அவங்க பிறந்தது மக நட்சத்திரம், மகம் நட்சத்திரம். அவங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றல் மக நட்சத்திரத்தில் இருக்குது. சரி, இதோடைய எழுத்துக்கள் என்ன சார் அப்படின்னு பார்த்தா, மா மீ மூ மே, மீ மூ மே. ஓகேங்களா? மாமி மூ மேலே தான் இந்த பேரில் அமையணும். அவங்களுக்கு அந்த பேர் இருந்ததானா? இல்லை. அவங்களுக்கு ஜெயலலிதான்ற பேர் தான் என்னாச்சுங்க, அவங்களுக்கு ஜெயலலிதான்ற பேர் தான் அதாவது சினிமா திரைத்துறையில் வந்ததுக்கப்புறம் வைக்கப்பட்டது. அதன் பிறகு அவங்க அரசாங்கம் வரைக்கும் அப்படி தான் இருந்தாங்க. அப்போ இந்த பேர் வந்ததுக்கு பிறகு தான் அவங்களுக்கு வளர்ச்சி. அதுக்கு முன்னாடி வளர்ச்சி இல்லை. ஏன் இல்லை அப்படின்றத கான்செப்ட். பொதுவாக பார்த்திங்கன்னா, நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம பிறந்த நட்சத்திரம் தான் நமக்கு பேர் வைக்கணும், இல்லைன்னா நமக்கு பெரிய வளர்ச்சி இல்லைன்னு. அப்படி கிடையாது. ஜாதக ரீதியாக இவருக்கு, அதாவது மக நட்சத்திரத்தில் பிறந்த ஜெயலலிதா அம்மாவுக்கு திருவோண நட்சத்திரத்தில் பேர் வச்சுருக்காங்க. இந்த ஜேன்ற வார்த்தை திருவோண நட்சத்திரத்தில் வரும். ஜேன்ற வார்த்தை திருவோண நட்சத்திரத்தில் வரும். ஓகேங்களா? ஸோ திருவோண நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் தான். ஓகேங்களா? ஸோ திருவோண நட்சத்திரத்தில் பேர் வச்சுருக்காங்க. அது எத்தனாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது, மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் 4வது நட்சத்திரம். திருவோண நட்சத்திரங்கிறது 13வது நட்சத்திரம். 13வது நட்சத்திரத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதிர்ஷ்ட நட்சத்திரம்னு பேர் இருக்குது. ஸோ தன்னுடைய அதாவது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா சேமத்தாரை, ஓகேங்களா, அனுஜென்ம சேமத்தாரையில் அதிர்ஷ்ட நட்சத்திரத்தில் அவங்களுடைய பேரை அவர்கள் மாற்றிக்கிறாங்க. அவங்க மாற்றிக்கிட்டதுக்கு பிறகு அந்த பேர் லக்ன தொடர்புடையதாக இருக்கணும். அந்த சந்திரன் லக்னத்தில், அதாவது இவங்க பிறந்தது பார்த்திங்கன்னா மிதுன லக்னம், இவங்க பிறந்தது மிதுன லக்னம். ஓகேவா? அப்போ அவங்க ஜாதக ரீதியாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த லக்னத்துக்கு எப்பயுமே 3ஆம் இடம்ங்கிறது வளர்ச்சி. முதல் வளர்ச்சிங்கிறது 3ஆம் இடம் தான் சொல்லுவாங்க. 3க்கு 3ஆம் இடம் தான் 5ஆம் இடம். 3க்கு 3ஆம் இடம் தான் 5ஆம் இடம். அவங்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெற்ற ஜாதகம். அவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சம், சூரியன் 7ஆம் இடத்துல இருப்பார். இதுதான் தொடர்புகள் வரும். ஓகேங்களா? இந்த அமைப்பில் நமக்கு பேருக்கு மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். நம்ம வேற தனிப்பட்ட ஆய்வுகள்லாம் வேண்டாம். அவங்க மக நட்சத்திரத்தில் பேர் வைக்காமல் திருவோண நட்சத்திரத்தில் பேர் வச்சு, அந்த சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கார். அந்த சந்திரன் 3ஆம் இடத்துல, 3ஆம் இடம்ங்கிறது இடமாற்றம். ஸோ அவங்க படித்தது, அவங்க ஒரு ஊரில் இருந்து, மைசூரில் பிறந்தவங்க, அங்கேருந்து இங்கே வராங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தன்னுடைய பேரை சினிமா துறைக்காக பேரை மாற்றுறாங்க. மாற்றினதுக்கப்புறம் அவங்களுடைய வளர்ச்சி வேறு லெவலில் இருக்குது. ஓகே, அதே சந்திரனுடைய பேரில் தான் வருது. அந்த சந்திரன் எப்பயுமே ஒரு பேரை நீங்கள் மாற்றுறீங்கன்னா, அந்த பேரை பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூரியனுடைய ஒரு உச்ச பௌர்ணமியோடைய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கனாலோ, இல்லை ஒரு 5ஆம் அதிபதியோடைய தொடர்பில் இருக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் மாற்றிட்டீங்கனாவோ அது மிகப்பெரிய வளர்ச்சி கிடக்கும். இங்கே சுக்கிரன் இவங்களுக்கு உச்சம் தான். 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய உச்சம்
உச்ச சுக்கிரன் கண்டிப்பாக அது இரட்டைத்தன்மை வீட்டில் இருக்குது, கண்டிப்பாக பெயர் மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். அது நல்லா இருக்குது. ஆனால் அதை விட வலிமையான கிரகம்னு பார்க்கும்போது பௌர்ணமி சந்திரன். ஸோ பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனால அந்த பௌர்ணமிக்கு சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தில் அது இவங்க பேர் வச்சுருக்காங்க. அது இடமாற்றத்தின் மூலியமாக வரக்கூடிய பெயர், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் வந்ததுக்கப்புறம் வரக்கூடிய பெயர். ஆனால் இந்த பேர் வயதான காலத்தில் இவங்களுக்கு பாதிக்கும். ஏன் பாதிக்கும்னா அது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம். ஓகேவா? வயது மூப்பில் வரும்போது இந்த பேர் என்ன ஆகும் அப்படின்னா திடீர் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களை எந்த பேர் கொடுத்துச்சோ அதே பேர் தான் திடீர் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் நமக்கு இப்போ முடிஞ்சு போனதை பற்றி நம்ம பேசக்கூடாது இல்லையா? ஸோ ஒருத்தருக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புடைய நட்சத்திரம் எது, பெயர் எது, அந்த எழுத்துக்கள் என்ன, அது எந்த மாதிரிலாம் அமைச்சா நல்லா இருக்குன்றதுக்கு ஒரு உதாரணம் நமக்கு தேவை அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த பேர் ஆய்வுகள் எடுக்கப்பட்டது. ஓகே, இந்த பேரை வச்சு இன்னும் நிறைய விஷயத்தை என்னால் சொல்ல முடியும். ஆனால் இப்போ அது வேண்டாம், அது முடிஞ்சு போன விஷயம்ன்றதுனால பெயருக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் நான். ஓகேங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருடைய ஆய்வு ஜாதகங்களை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடம், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நடத்தும் கொண்டாட தயாராகுங்கள் புதிய கோணத்தில் பெயரியல் வகுப்பு. ஒரு நாள் ஜூம் வகுப்பு. வகுப்பு நடைபெறும் நாள் 24/5/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. வகுப்பின் சேவை கட்டணம் ரூபாய் 1600 மட்டுமே. வகுப்பின் சிறப்பம்சங்கள்: இதுதான் உங்கள் பெயர் கர்மா. இந்த பெயருக்கான காரணம் என்ன? உங்கள் பெயருக்கான கிரகம் யார்? எத்தனை பெயர் கேட்டாலும் அத்தனை பெயர்களுக்கும் ஆணித்தரமான பலன்களை சொல்லுவது எப்படி? மேலும் பேரியல் கூட்டு கிரக பெயர்கள் சார்ந்த அற்புத தகவல்களை வகுப்பில் கற்றுத் தருகின்றோம். இதுவரை நடத்தப்படாத வகுப்பு. ஆர்வமுள்ளவர்கள் உடனடியாக இணையலாம். மிக குறைந்த சேவை கட்டணத்தில் உங்களுக்காக நடத்தப்படுகிறது. தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் மாணவர்களுக்காக சொல்லித் தருகிறோம். வாய்ப்பு உள்ளவர்கள் கலந்து கொண்டு பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நீங்களும் தெரிந்து கொண்டு உங்கள் முன்னேற்ற பாதைக்கான பயணத்தை தொடர இன்றே இணையுங்கள். வகுப்பின் வீடியோ வழங்கப்படும். பயிற்சி ஆசிரியர் ஜோதிட பேராசிரியர் உயர் திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் MA BEd DTEd MA அஸ்ட்ரோ PhD அஸ்ட்ரோ அவர்கள். நிறுவன தலைவர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா பள்ளிப்பாளையம். முன்பதிவு ஆரம்பமாகிவிட்டது. முன்பதிவிற்கு திருமதி வி சீதனாதேவி BTech FT MBA MA அஸ்ட்ரோ அவர்கள், கோவை. செல் நம்பர் 9585858109. திருமதி கலையரசி BA இங்கிலீஷ் MBA MA அஸ்ட்ரோ அவர்கள், தேனி. செல் நம்பர் 6380641574.